எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஐயோ இதை சொல்லியே ரொம்ப மாசம் ஆகுது. நம்ம ரொம்ப மாசம் கழிச்சு இப்பதான் வெளியில வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜூக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்க இருக்க சிட்டியில செங்டு ஜூன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த செங்டு ஜூ நான் அடிக்கடி சொல்வேன், செங்டு நம்ம ஊர் சென்னையை அடிக்கடி ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த சரௌண்டிங்க. நம்ம ஊர்ல எப்படி ஜூக்கு முன்னாடி பல விதமான கடைகள் விளையாட்டு சாமான்லாம் போட்டு வச்சிருப்பாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்க. சாப்பிடுறதுக்கு நம்ம ஊர்ல இருக்க அதே பெலூன் எல்லாமே இங்கேயும் இருக்கு. பாருது நம்ம ஊர்ல வேற அனிமல் இருக்கு, இங்க பிக் இருக்கு. சரியான கூட்டம். குரங்கா எல்லாமே இருக்கு. அப்படியே போவோம், உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் அனிமல்ஸ் பார்ப்போம். இங்க இருக்க ஜூல கொஞ்சம் டிஃப்ரெண்டான அனிமல்ஸ் இருக்கு. நானே முதல் முறை பார்க்குற அனிமல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்றது ஒன்னொன்னா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்க கிட்ஸுக்கு இங்க செங்குல தான் பார்த்துருக்கேன் நான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரைஞ்சு விடுவாங்க. இந்த மாதிரி வெளியில வர்றாங்க அப்படின்னா கிட்ஸுக்கெல்லாம் வரைஞ்சு விடுவாங்க. இந்த பையன் வரைகிற உட்காந்துருக்கான், பெயிண்டிங் அப்படி அழகா இந்த இடத்துல அப்படி பண்ணிடுவாங்க, இல்லை இந்த சைட்ல பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் தான் நம்மளும் பண்ணலாம். ஆனால் நேரம் ஆயிடுச்சு, அதனால நம்ம போகலாம், இன்னொரு நாள் பண்ணலாம் வாங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன், சைனால என்னென்னமோ பெட்டெல்லாம் வைக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கேன். நத்தைய கூட வளர்த்துட்டு இருக்காங்க பெட்டா. உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னது? நத்தையா? அது ஒரு வெரைட்டி ஆஃப் நத்தையா? ஏய் நத்தை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பாக்குறேன். என்னமோ கிராப் மாதிரி காலெல்லாம் வச்சுக்கிட்டு வருது. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நத்தைய. கிராபா? ஸ்னேல் இல்லையா, கிராபா? ஒரு வெரைட்டி ஆஃப் கிராபா? ஓ ஸ்னெயில் நத்தை இல்லையாங்க, அது ஒரு வெரைட்டி ஆஃப் கிராப் அங்க. அது ஏன் நத்தை ஷெல்லுக்குள்ள இருக்கு? அதுக்குள்ள தான் வளருமோ? அப்ப டைப் ஆஃப் பாருங்களேன். நல்லா கைய காட்டுவியா? கீழே போட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பயப்படுறாருடா ஸ்டாலின். பயப்படாதடா டே, தைரியமா இரு. கடிக்க ஓ அவ்வளவுதான், அதுக்கு மேல இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் வாங்கிட்டாரு. ஓகே ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ. இந்த ஜூ செங்கடூலே மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்குங்க. இது மெயின் ரோடு, சிட்டிக்குள்ளேயே இருக்கு. சிட்டி சென்டர்லயே இந்த ஜூ வச்சிருக்காங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு சிட்டி சென்டருக்குள்ள இந்த மாதிரி இவ்வளோ இடத்த வளைச்சு போட்டு பண்ண முடியுதுன்னு தெரியல. ஏங்க இந்த ஜூ சிட்டி சென்டர் தானே? பக்கா சிட்டி சென்டர். டிக்கெட் காசு இப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரியலையே. ஆக்சுவலா இந்த ஜூக்கு இப்போ நம்ம எத்தனாவது முறை வரோம்? 3வது முறை. இந்த ஜூல கொஞ்சம் வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் இருக்கும். என்ன இருக்கு பார்க்கலாம். டாடி, நீங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஜூலாம் பாத்துருக்கீங்கல்ல? கூட்டிட்டு போன அம்மா கூட்டிட்டு போனல. ஆமா, எங்க அம்மா போயிருந்தபோது. ரைட்டு. இப்போ இந்த ஜூல நீங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம்? அங்க இருக்கிற மாதிரி இங்க பேண்டா கரடி ஃபேமஸா இருக்கும். ஆமா, ஆனா பேண்டா நாங்களே உங்களுக்கு அங்க அதுதான் அங்க இருந்து அவர் குட்டி போட்டுருக்கு காமிச்சாங்க. மாமா குட்டி போட்டுருக்கு அப்படின்னு. அது ரொம்ப பக்குவமா வளர்த்தாங்க. ஆமா. அப்புறம் அந்த குரங்குல நிறைய வித்தியாசமான குரங்குகளா இருக்கு. இங்கேயும் இருக்கு. அங்க இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு இங்க சில அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும். வாங்க அப்படியே டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். அதே மாதிரி சைனால எங்க ஒரு காமனான பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ் போனாலுமே இந்த அந்த பக்கத்துல பாருங்களேன், பே பண்ணி நம்ம அந்த இது எடுத்துக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, ஸ்டாலர் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு எடுத்துக்கலாம். சில டைம்ல பெரியவங்களுக்கும் வச்சிருப்பாங்க. அந்த கார்னர்ல இருக்கு பாருங்க. நம்ம ஆட்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா வெயில்ல எல்லாம் சுருண்டும் தூக்கிட்டு போக முடியாது, அது எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு. பே பண்ணி நம்ம வாங்கிக்கணும், திருப்பி வச்சுட்டு போயிடலாம். பெரியவங்களுக்கு 20 RMB, சின்ன பசங்களுக்கு 10 RMB. அதுவும் 120 சென்டிமீட்டர் கீழே இருந்தா டிக்கெட் கிடையாது. 120 சென்டிமீட்டருக்கு மேல வளர்ந்துட்டாங்க அப்படின்னா டிக்கெட் 143. சரிப்பா, ஓகே ஃபைன். அதனால டிக்கெட்ஸ் வாங்கியாச்சும் உள்ள போறோம். ஓகேப்பா. ஜூக்குள்ள வந்தாச்சு. ஆக்சுவலா இந்த ஜூக்கு டிக்கெட் 20 RMB சொன்னால நம்ம ஊரு காசுக்கு ஒரு 250 rupees வரும். ஸோ இப்போ நம்ம ஊர்லலாம் ஜூல இப்போ எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க, எவ்வளவு காசுன்னு சொல்லி போனவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் கிரீனரியாவே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சண்டே, நிறைய கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனா நல்லா கிரீனரியா வச்சிருக்காங்க, பயங்கரமா இருக்கும். ஆமாம், நல்லா க்ரீனரியாக இருக்கும். நல்லா இடங்கள் நிறைய இடங்கள்ல ரொம்ப
மரங்கள்லாம் அடர்த்தியா அப்படி இருக்கும். ஆமா ஆமா. நம்ம ஊரு சூழ எதிர்பார்க்குற மாதிரிலாம் இங்க இதெல்லாம் பண்ண முடியாது, சேட்டைகள்லாம் பண்ண முடியாது இங்க. ஏங்க நீங்க வேற. இல்ல அது உண்மை அதானே. மரம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து உள்ள இருக்கு அப்படி சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேர் அனிமல்ஸ் ஆஃப் சைனா அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. சைனால இருக்க ரேரஸ்ட் அனிமல்ஸும் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்க உள்ள இருக்குன்னு. ஆக்சுவலாக பீகாக்லாம் இங்கே பார்க்கணுன்னா, பீகாக்கா நான் சொல்லுவேன், பீகாக்லாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே போவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க, அப்படியா அப்படின்னு. அதே மாதிரி எலிஃபென்ட் இல்லைங்க, இவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி இது எலிஃபெண்ட்டும் வந்து ரேர் தான் இங்கே வச்சிருக்கிறது வந்து இவங்க. சரி வாங்க அப்படியே போவோம். இந்த இடம் வந்து பிரத்யோகியமா மீன்களுக்குன்னே உள்ள இடம், அக்வாரியம். அதே மாதிரி சைனால வந்து எந்த காமனான டூரிஸ்ட் பிளேஸோ இல்லை சும்மா ஒரு பார்க்கோ எங்கே போனீங்கனாலும் இங்கே பாருங்க பார்த்தீங்களா, ஃபீடிங் பாட்டிலில், அந்த ஃபீடிங் பாட்டிலில் வந்து இந்த மீனுக்கான உணவு அதை போட்டு ரேட்டு வச்சு விற்பாங்க. அதை குழந்தைங்க வாங்கி அதுங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் கொடுத்தது போக அதுங்க ஃபீடிங் பாட்டிலில் இங்கே உட்காந்து ஃபிஷ்ஷுக்கு உட்காந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். குடிச்சோம்னா 2 கிலோ 3 கிலோ தேரும் போல, ஆனால் சாப்பிட முடியாதுல்ல. அங்கே பாருங்க அந்த குழந்தையெல்லாம் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. என்னப்பா அது டாட்லர்ஸ்க்குப்பா, நீலாம் பெரிய புள்ளப்பா. இந்த இடம் ஃபுல்லா வந்து மீனுக்கு தான். இங்க பாருங்களேன், கலர் கலரா மஞ்சள் இருக்கு, கருப்பு இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, வெள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன இல்ல ஏங்க, அது ஜிலேபி மீன் தானே? அதையும் இதுக்குள்ள விட்டுருக்காங்களா? இது எல்லாமே அந்த வெரைட்டி தான். அதுல இது கோல்ட் ஃபிஷ். ஆனா இது எடிபிள் கிடையாதுல்ல, இது சாப்பிட முடியாது. அப்ப அந்த ஜிலேபி அதுவுமே இங்க இதுல உள்ள சாப்பிட கூடாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சைனாக்கு நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு பெரிய வியாபாரங்க. நம்ம ஊர்ல யாராவது இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்கீங்கன்னா, குளத்துக்குள்ள இந்த மாதிரி 4 மீனை விட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பாட்டிலை வாங்கி அதில் மீனுக்கான உணவை போட்டு ஃபீட் பண்ண வைங்க, அது நல்ல பிஸ்னஸாக இருக்கும். அப்படியே வாங்க, அப்படியே அக்வாரியத்தில் குட்டி குட்டியாக அப்படியே மீன்கள்லாம் வந்து டிஃப்ரெண்டான மீன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி மீனாக தாங்க இருக்குது. ஏதாவது வித்தியாசமான மீனை பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டுறோம். அப்படியே போவோம் வாங்க. இது என்னங்க, நம்ம ஊர் சங்கரா மீன் மாதிரி இருக்கு. இல்ல பாக்குறதுக்கு சங்கரா மீன் மாதிரியே இருக்கு. பிரெயின் மாதிரி இல்ல, அந்த பிரெயின்ல வரி வரியா கோடு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குல்ல. இந்த டேங்க் கிளீனர் அது மாதிரியா? அது இந்த சைடுல இருந்து பார்த்தா மீன் பெருசா தெரியுதுங்க. இந்த இருக்கு பாரு, இந்த டேங்க் கிளீனர் மீன் சொல்லுவாங்க, அதுவாது. அதானா? நம்ம ஊர்ல அதானே கெளுத்தி மீனா, அந்த தோலை உரிச்சு விட்டு வெறும் பீஸ் போட்டு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மீன். 2 மீனா ஒரு மீனா? ஒரு 2 மீன் தான். கிஸ் கொடுக்குதுங்க. வாவ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து மீன் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி குட்டி குட்டி மீனா வச்சு. இந்த பக்கம் 25 RMB அரை மணி நேரத்துக்கு. அதே மாதிரி பிடிக்கிற மீனை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். 2 மீன் எடுத்துட்டு போலாமா? ஏன் தெரிஞ்சு பிடிப்பாங்களான்னு தெரியல. இதுவும் ஒரு பிசினஸ் மாதிரி உட்காந்து எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு அப்படியே. ரெப்டைல்ஸ் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாவே. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. ஐயோ இதுக்குள்ள நான் வரலையே, நீங்க மட்டும் போங்களேன். நீர்வாழ் உயிரினமா? ஐயோ எனக்கு என்னமோ இதுல பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. சரி காட்டுறேன் வாங்க. எங்க காணா? என்னடா இவ்ளோ பெரிய இடமா வச்சிருக்காங்க, அதுல ஒன்னத்தையும் காணா. ஏதோ இருக்கு, உடும்பு மாதிரி ஏதோ இருக்கு. இது என்னன்னு தெரியல. என்னங்க இது பேர் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. முதல்ல மாதிரி ஒரு வெரைட்டி. என்ன வெரைட்டியோ? ஐயோ நல்ல பெருசா இருக்குங்க. டேப்பா எவ்வளவு பெருசு. வாவ். எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இக்வானா யாராவது பார்த்தது இல்ல அப்படின்னா வந்து பாத்துக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அடி. சரி ஓகே. பாம்பு தானே? ஐயோ படம் எடுத்து அனுக்குது. சரி உள்ள இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எங்க புல்ல அரிக்குதுங்க எனக்கு. ஏசப்பா இங்க பாருங்க. எனக்கு ஏனே தெரியல, பாம்பு பார்த்தாலே பயமா இருக்கு. நாங்கெல்லாம் பாம்பே புட்டி சாப்பிடுவோம். இப்படி சொல்லிதான் எல்லாரும் நீங்க சைனால பாம்பு திங்கிறீங்களா என்கிட்ட கேக்குறாங்க. ஏங்க நம்பிராதீங்க. நானும் பாம்பை பார்த்தாலே புல்லரிச்சு தலையறிக்க ஓடுறாள். என்னை பார்த்து பாம்பு திங்கிறீங்களான்னு கேக்குறீங்க. 4ஆவது வாட்டி நம்ம இந்த ஜூ போறோம். ஒரு வாட்டி வரும்போது crocodile மட்டும் எங்களால பார்க்கவே முடியாது. மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆமா இப்பதான் பாருங்க நல்ல வயசான crocodile இருக்குங்க.
பக்கம் வந்து ஒரு மினி பறவைகள் சரணாலயம் மாதிரி உள்ள பறவைகள்லாம் இருக்கும் அங்கங்க. எனக்கு இங்க இருக்க பறவைகள் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். எதுவும் ஸ்பெஷலா இருக்க மாதிரி தெரியல. ஸ்பெஷலா இருந்தா பாப்போம் வாங்க. இதை காட்டுங்களேன், அதோட வாய் மட்டும் பாருங்களேன், அதுக்கு உடைஞ்சிருச்சுங்க. அழகு பயங்கரமா பெருசா இருக்கு. அதுக்கு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெருசா இருக்கா? பெருசா இருக்கு. என்னது கிரேட் ஹார்ன்பில் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா பறவைலாம் சுருண்டுரும். இந்த பறவைலாம் நம்ம ஊர்ல பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. சிட்டுக்குருவி. ஆனா சிட்டுக்குருவி இங்க இருக்குப்பா, நம்ம ஊர்ல தான் சிட்டுக்குருவியை பார்க்கவே முடியல. வீட்லலாம் வந்து நாங்க கூடு கட்டி இருக்கோம், தனியா கூட வச்சிருக்கோம். இங்க இருக்கு சிட்டுக்குருவி, இங்க இருக்கு. இங்க வெளியிலயுமே நீங்க பார்க்கலாம் சிட்டுக்குருவியை, நம்ம ஊர்ல தான் பார்க்கவே முடியல. இந்த கிளிக்கு இந்த செட்டப்புக்கு பண்ணி வச்சிருக்கதே அழகா இருக்குல்ல. தெரியுமான்னு தெரியல. இதுல நல்லா அழகா இருக்கு. எங்க ரியல் செடி போல எல்லாமே ரியல் தான். எல்லாமே ரியல் தான். எத்தனை கூடு இது மரத்துலயுமே நிறைய ஓட்டை, விளையாடுறதுக்குலாம் இடம் இருக்கு போல. பேசாம என்னையும் உள்ள இறக்கி விட்டுருங்க, அடிக்கிற வேலுக்கு பேசாம நான் பறவைகளோட. இது வந்து கிரே கிரவுண்ட் கிரெயின். இது அப்படியா? அந்த மண்டையில இருக்கிறது பாருங்க, அழகா இருக்குல்ல. ஆனா என்ன தெரியுமா இதுல ஒரு பிளஸ், இங்க அங்கதான் ஒரு சிட்டிங் இடம் பார்த்தோம், ரெஸ்டிங் பிளேஸ். இங்க ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். அந்த மாதிரி ரெஸ்டிங் பிளேஸ் நிறைய இடங்கள்ல இருக்கு. உட்காந்து போலாம் போல. இப்படியே போனா அந்த பக்கம் அந்த இது வரும். என்னது வரும்? என்ன ஃபிஷ் அது? மறந்து போச்சா? ஐயோ, வர வயசாகி போறதுனால மெமரி லாஸ் ஆகி போச்சுங்க. இந்த சீல் டாடி அந்த படத்துல எல்லாம் காட்டுவேன். அது எப்படி சொல்றது, வாங்க வந்து பாருங்க, கருவாடு ஊட்டலாம். வாருங்கள், கருவாடு ஊட்டுவோம். ஆமா, அது கருவாடு ஊட்டலாம் வாங்க. வெறித்தனமா புடுங்கும், அது இருக்கும் தான் நினைக்கிறேன். நாங்க இந்த ஜூக்கு வர்றதுக்கான ரீசனே அவர் ஒரு ஆள் மட்டும்தான். வாங்க, அவரை போய் சந்திப்போம். நம்ம ஊர்ல இருக்குதானே ஃப்ளமிங்கோ? ஊர்ல இருக்கா இல்லையாங்க? நம்பர் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, நம்பர் 5. Mummy, some are fake. Some are fake. ஏய், everything is real டா. அது அப்படி fake மாதிரி நிக்கும்டா. ரெஸ்ட் எடுக்குது. அது ஒத்த கால்ல நிக்கும் சொல்லுவாங்கல்ல. ஒத்த கால்ல நிக்கும் சொல்லுவாங்கல்ல. தூங்குது. அது எப்படி தூங்குது? ஒத்த கால்ல தூங்குது பாருங்க. தூங்குது பாருங்க. மயில். போன வாட்டி நம்ம வெள்ளை மயில் இருந்துச்சுல, இப்ப காணா. அந்த பக்கம் இருக்கு. ஏன்னா கதுவாளியாம்ல அப்பா சொல்றாங்களே. எது கதுவாளி? கீழே நிக்கிறது. அது என்னது கதுவாளி? பரவாதான், நம்ம ஊர்லயும் இருக்கும். ஃப்ளமிங்கோ ரெஸ்டாரண்ட் போட்டுருக்காங்க. அப்ப அந்த ஃப்ளமிங்கோ பேர்ட் அடிச்சு தருவாங்களா சாப்பாட்டுக்கு? எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே இருங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஆக்டிவிட்டி இந்த ஜூக்கு வந்தாலே இந்த ஆக்டிவிட்டி தான். ஆமா, கருவாடு வாங்குவோமா? 5 ஆரம்பி அப்போ. இப்ப எவ்வளவுன்னு தெரியல. உங்க போனை கொடுங்க. 6 ஆரம்பி இந்த போட்டுருக்கு. 6 ஆரம்பி. விலைவாசி ஏறி இருக்கு. இப்ப விலைவாசி ஏறி இருக்குப்பா. கருவாட்டு விலையும் ஏறி போச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் விலைவாசி ஏறி. ஏங்க, கொரோனாக்கு அப்புறம் தான் நம்ம வந்தோம். எனக்கு கருவாடு இந்த கருவாடோட பீஸுமே இப்ப சின்னதா ஆயிடுச்சு பாருங்களேன். ஆமா, விலைவாசிங்க. ஏன் போங்க. 3 இருக்கு. இந்த வருது பாரு ஒண்ணு. இங்க ஒண்ணு இருக்கு, டிஃபரண்ட் கலர்ல இருக்கு. வருதுடா பிடிக்கும் போது தூக்கு பிடிச்சிட்டான்டா. டேய், இவன் தானா? இவன் காட்டிக்கு நிக்கிற சும்மா அப்படியே. ஃபீட் பண்ண தானே வாங்கிட்டு வந்தோம், அப்ப காட்டிட்டு தானே இருக்க முடியும். Okay. சரி, இப்ப விளையாடுவோம். I had last one. ப்ளே பண்ணு செல்லம்மா. Real play. ப்ளே பண்ணுங்க, ஓகேவா? சாப்பிட்டதே தான் வருது, திருப்பி குதிக்க போகுது. தூக்கிட்டு பட்டு போச்சா? அந்த அடுத்து ஒண்ணு வருது பாரு. ஃபேஸ் பாருங்க ஸ்டாலின், ஃபேஸ பாருங்க ஸ்டாலின். ஸ்டாலின், நீங்க வந்து ஃபேஸ பாருங்க. ரொம்ப அம்மா மெதுவா தூக்கணும், அப்பதான் அது மேல வரும். தாத்தாட்ட கொடுங்க. தாத்தாவும் நீயும் பண்ணுங்க. தாத்தாவும் நீங்களும் பண்ணுங்க பட்டு. இப்ப சாப்பிட்டு போகுது பாரு. சாப்பிட்டு. Oh my god, she got it. Oh my god. Tell me. I'll not give you, bro. இதான் நீ முடிக்கிறதா? ஏங்க, அது பயங்கரமா குதிச்சு வந்துருச்சுங்க. சரி, காட்டுங்க வேடிக்கை.
பாப்போம். ஐயா வாங்க வாங்க பண்ணிட்டு இருக்காரு. பதி வராங்களா அவங்க? ஓ பதுங்கி வர்றாங்களா? சிங்கம் பதுங்கி ஒன்று வர்றாங்க கூறப்பட்டதே. தலைவர் இங்க வச்சிட்டு இருக்காரு, பாப்போம். குட்டிக்கிட்டு போகுது, இப்ப பாத்துக்கிட்டே இருவே. அதான் நடக்க போகுது, பாத்துட்டே இருவே. 2 பேர் வந்துட்டானுங்க. 2 பேர் வந்துட்டானுங்க. ஓ You almost took it. Don't do it. ஏ ப்ரோ, Don't do it. Don't. இல்ல நீங்க குடுத்தீங்கன்னா குடுத்துட்டு போய்டா. ஏ வெறியில இருக்குடா. Oh, don't give it. தாவி மேல வந்துற போகுது. Take it out. Take it out. எங்க தாவி வந்தா ஏன்ட்ட தாங்க வரும். Take it out. Take it out. போச்சு 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 போச்சு. Take it out. Take it out. Take it out. Take it out. ஏங்க இப்ப குதிக்க போகுது. குதிக்க போகுது. Take it out. Take it out. இப்ப அவங்க வராங்க, நான் வந்து வேலை கட்டுறேன். இப்ப 2 பேரும் பிடிக்க போறாங்க, பாத்துட்டே இருங்க. இப்ப உங்ககிட்ட போயிட்டாங்க. அங்க போயிட்டாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க இவன் கொடுக்க மாட்டான், இவன்கிட்ட இருந்து போராடுறதுக்கு எவனாவது கொடுப்பான், அவன்கிட்ட போயிருவோம். வர யாரெல்லாம் இந்த சீல் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். எப்போ வந்தாலும் விளையாட்டு கட்டிட்டு நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். இது முன்னாடி ஒரு 4-5 இருந்தது. இப்போ ஒரு வெயில்னால என்னன்னு தெரியல 3 தான் இருக்கு. யாரெல்லாம் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றதே கமெண்ட் சொல்லுங்க. வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட காட்டுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வினோதமான அனிமலை பார்க்க போறோம். அதுக்கு பேர் வந்து கேப்பிபாரா. எப்படி இருக்கு? ஃபேஸ் பார்த்தா Many முயல் மாதிரி girls like this thing. There will be some sort of things like கேர்ள்ஸ் லைக் பண்ணுவாங்களா? ஏங்க கேர்ள்ஸ் லைக் பண்ணுவாங்களாம்ல? அப்படியா? அதோட மூஞ்சி எப்படி இருக்கு? முயல் மாதிரி இருக்கு மூஞ்சி பாக்குறது. அப்படி இருக்கா? உங்க மயம் மூஞ்சி வைக்கிறான் பாருங்க, அப்படி இருக்கா. முயல் மாதிரி இருக்கு பல்லெல்லாம், நரி மாதிரி இருக்கு உடம்பு, நரி மாதிரி இருக்கு அந்த முடி, ஃபர் எல்லாம், கால் எல்லாம் பக்கம் பண்ணி மாதிரி இருக்கு. என்னடா வினோதமான அனிமலா இருக்கு. this capybara. சரிப்பா. It's so cute. கியூட்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமா? பெருச்சாலின்னு நினைக்கிறேன். ஏய் அந்த இது குடுக்குறாங்கங்க, அது பேர் என்ன? சன்ஃப்ளவர் சீட் குடுக்குறாங்க. அது எவ்வளவு அழகா பொரிச்சு திங்கிது பாருங்களேன். சரி உனக்கு கூட சாப்பிட தெரியாதா? அதான்டா பேசாம நாங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறோம், நீ இங்க உள்ள உட்காந்துக்க. பாருங்க மை. ஆமா ப்ரோ, அழகா சாப்பிடுது பாரு. உனக்கு கூட தன்னால சாப்பிட தெரியல. எங்க வெள்ளை மயிலுங்க, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி, ஏங்க செங்குக்கு வாங்க, வெள்ளை மயில பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு வெள்ளை மயிலு. ஏய் அவரோட கன்சிஸ்டன்சி தெரியுமா? ஒரு ஊரை எந்த அளவுக்கு பிராண்ட் ஆக்கியிருக்காரு. ஆமா ஆமா. நம்மளும் அப்ப பேசாம உட்காந்து செங்கு என்னோட நண்பர் அங்க இருக்கா, என் கூட படிச்ச பையன் ஊர் அது. அப்படியா? கிளாஸ்மேட் ஊரு. அப்ப வாங்க ட்ரிப் போடுவோம். நாங்க போயிருக்கோங்க. அந்த பையன் காட்டிட்டு இடத்துக்குலாம் நாங்க போய் போயிருக்கோம். அந்த வீடியோல காட்டினது அந்த தண்ணி குளிச்சுட்டு சொன்னா புள்ளையில ஆமா தீர்த்த மாதிரி இருக்குங்க. அது அந்த தண்ணி அவ்வளவு அந்த அளவுக்குலாம் இருக்காது. நாங்க அதுல குளிச்சிருக்கிறோம். வெள்ளை மயில். நான் இங்க சைனா வந்தா வெள்ளை மயில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்து உங்க அப்பாவோட நண்பரை பாக்குறது போறோம். உங்க அப்பாவோட குடும்பம்லாம் அங்கேதான் இருக்கு. ஆமா யா யா யா. நீங்க அந்த குடும்பம் தான். அதனால உங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி. இல்ல இல்ல, உங்க அப்பாவோட குடும்பம்லாம் அங்கே இருக்கு. அதை பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்க அப்பா மாதிரியே இருக்கும். உங்க அப்பாவுக்கு ஒரு அண்ணன், உங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி எல்லாம் இங்க இருக்காங்க. உங்க அம்மா மாதிரி இருக்கும்டா தம்பி. டாடி வாங்க, உங்க மருமையனோட குடும்பஸ்தர்கள்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. வாங்க பாப்போம். உனக்கு அதான குடும்பம் அப்ப. ஆனா யானை ஆனா நீங்க எல்லாம் இருக்கீங்க பாத்தீங்களா? மல்லாக்கப்படுத்துல எச்சி துப்புனது நம்ம மேல அது மாதிரி இது பண்ணி சொல்றது. ஆனா குடும்பத்துல அந்த சொல்லுவாங்கல்ல, ஏண்டா எங்க பிறந்த வீடும் எங்க வீடு இல்ல, புகுந்த வீடும் எங்க வீடு இல்ல, அப்ப எதுதான்டா எங்க வீடுன்ற மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்றது இல்ல, அவங்க வீட்லயும் சப்போர்ட் பண்றது இல்ல, யாரும் என்ன சப்போர்ட் பண்றது? இருந்தாலும் உங்கள் இனத்தை பார்க்க செல்கிறோம், வாருங்கள். வாங்க உங்க இடம் தான் அது. வாங்க வாங்க. ஆமா நான் சொன்னது உண்மைதான். என்னோட உங்க அம்மாவோட ஏய் ஏய் இங்க பாரு, இதுதான் என்னுடைய குடும்பம் பாரு, அழகா இருக்கு பாரு. என்னோட குடும்பத்தை பாருங்க, என்ன மாதிரி அழகா இருக்கும். வாங்க. தாத்தா ஆச்சி மம்மி. ஆமா கரெக்டா தான் சொல்றான் என் புள்ள. அங்க பாருங்க என்னோட குடும்பம்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. டாடி வாங்க, உங்க துணைவி யாரந்தரே உட்காந்துருக்காங்க. வாங்க அந்த உட்காந்துருக்கு டாடி. டாடிய பாடுறா, நம்ம ஊரோட பழக்கத்தை பாடுறா. இங்க பாடுறா, காது குடையிறதுக்கு எவ்வளவு நல்லா மிஸ் பண்ணீங்க டாடி, எவ்வளவு நல்லா மிஸ் பண்ணீங்க இந்த காது குடையிறது. அது கோழி இறகுறதுக்கு ஊர்ல எங்க அப்பா என்ன இறகு எடுத்தாங்கன்னு தெரியலையே. ஏதோ ஒரு பறவையோட இறகு, அவ்வளவுதான். பெண் குயினை பாத்தீங்களா பாக்கலையா?
நம்ம போன வாட்டி வந்தபோது இங்க பெருசா இருந்துச்சு ஒண்ணு, அதோட குட்டிகள்னு நினைக்கிறேன். இப்போ குட்டி போட்டிருக்கு. நிறைய குட்டிகள் இருக்கு. இவ்வளவு குட்டிகள் இல்ல லாஸ்ட் டைம் வந்தபோது ஒரே ஒரு பெருசா ஒண்ணே ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஓ நான் டப்பிங் கொடுக்கவா? நான் டப்பிங் கொடுக்கவா? கையில வச்சிருக்குது. உன் கையில இருக்கதை எனக்கு தரியா? நம்ம 2 பேரும் விளையாடுவோமா? தரமாட்டேன் போ அப்படின்னு உடனே கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது அங்க போய் தான் சொல்லிட்டு இருக்கு. ஆமா, சாடா உட்காந்துருக்காப்ல. என்ன கதை? வெயில் டயர்டா இருக்காப்ல. Maybe Godzilla beated him. அப்படியாப்பா? ஏய் ப்ரோ, இந்தாங்க ப்ரோ, இதை வச்சு விசிறிக்கங்க ப்ரோ. ஏங்க ஐஸ் கியூப் தானங்க உள்ள கிடக்குறது. ஐஸ் கியூப் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, கூலிங்காக போட்டிருக்காங்க போல. வெயில் தாமடாதான் வந்திருக்காங்க. அது பாக்குது, ஏன்டா நானே வந்து செத்துக்கிட்டு ஐஸ் கியூப் போட்டு வச்சுட்டு இருக்காங்க, நீங்க வேற ஏன்டா வந்து என்னை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குது. ஏய் வச்சிருக்காங்க. ஏங்க அவர் பயங்கரமா அதோட விளையாண்டுருப்பாரு போல, குட்டி குழந்தைய. அவர்தான் அங்க மெயின்டெய்ன் பண்றவர். ஹே, 2 பாருங்களேன், கியூட் பிக்சர் கொடுத்துருக்கு. போட்டோ பாருங்க. ஏங்க அவர் சொல்ற மாதிரியே இதுவும் சொல்லுது பாரு. இவர் சிரிக்கிறாரு, இதுவும் சிரிக்குது. அவர் நாக்கு இது பண்றாரு, அதுவும் நாக்கு. அவ்வளவு பழகி இருக்காப்ல அது கூட. See how is it that one? சோகமா உட்கார்ந்து இருக்குங்க. சோகமாக உட்கார்ந்து இருக்கிறது. பாவம். It's like a baby. விரல் சூப்புது வர்றா. டே பேபி மாதிரி விரல் சூப்புது வர்றா. திரும்பிக்கிச்சு. போங்கடா. சைனால வந்து எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நீங்க போறீங்களோ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல என்ன ஃபேமஸோ அதோட ஷேப்ல ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க. சரி, இங்க பாருங்களேன், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா எப்படிங்க இருக்கு? பண்ணியா தான் இருக்கும். பண்ணியா தான் இருக்கும். ஒரு பண்ணியை வாங்கி பண்ணியா சாப்பிடுற மாதிரி. ஐயோ, இந்த மொக்க காமெடி எல்லாம், ஐயோ இவர் தங்கத்துறைக்கே டஃப் கொடுப்பீங்க போல. வாங்க. ஏசுனார சிலு அரஞ்ச மாதிரி வச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க. அவங்க வாட்ச்ல நம்மள வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. நம்ம இங்க வீடியோ எடுத்தா நம்ம வீடியோ எடுக்கறாங்க. அவங்க வாட்ச்ல எடுத்துட்டு போறாங்க. விடுங்க, சின்ன பையல். இந்த வெரைட்டிஸ் தான் இருக்கு உள்ள. ஆனா சில இதெல்லாம் வெயில்னால உள்ள எங்கேயாவது போய் உள்ள உட்காந்துட்டு நம்மளால பார்க்க முடியல. ஏங்க தம்பி சொல்லுவாங்கல்ல, ரோஸ் குண்டி. ரோஸ் குண்டி. ஐயோ கடவுளே, அல்ல பெருசா. இங்க ஒரு ஒண்ணுலாம் நல்லா சிங்கம் மாதிரி இருக்கு. பெருசா சிங்கம் மாதிரி இருக்கா? ஆமாங்க, எதுமா எல்லாம் பெருசா இருக்கு. இங்க ஒரு அப்படியே ஓடி ஓடி விளையாடுது. அங்க வந்துட்டு வெளியில வருது பாருங்க. யார் கூடவே விளையாடுதுங்க. இங்க பாருங்களேன், இங்க வருது வருது எப்படி. ஸ்டாலின், இது பேர் என்னன்னு பாருங்க. அவர் பொம்மை வந்து இது மாறுறதா இதுதான் காட்டுறாங்க. எதெல்லாம் பார்க்க வந்துட்டு கடைசியில பொம்மை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு ஆகி போச்சு. எல்லாத்தையும் தான் ஆராய்ச்சி பண்ணணும். என்ன பேர் பாது பேரு? No, they're telling you not any problem. அதான் அது ப்ராப்ளம் முடியாது, நேச்சரா தான். சரி, டிரான்ஸ்லேட்டர் நம்மளோட குட்டி டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாரு. படிச்சிட்டு என்னன்னு சொல்லுங்கப்பா. Okay, let me tell you the first one. It's telling actually is not any problem with it. Just many like blood vessels are inside it. Okay. And the second one, let me see it. That is whenever it's loving each other, and they will also have this very red one. Oh, okay. And so mating timingல ரொம்ப ரெட் ஆகும். It actually uses this balm, like the more redness means that the more handsome or beautiful. அப்படியாப்பா? எல்லாரும் முகத்தை வச்சால அங்க குண்டி வச்சால சொல்றாங்கடா. என்னது? நம்ம எல்லாம் முகம் நல்லா செவந்திருக்கணும், நல்லா கலையா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இல்லாம இது வந்து அந்த குண்டி செவந்திருந்தாதான் கலையா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். ஒருவருக்கும் ஒரு மாதிரி. அதான் சொல்றேன். 24 வருஷம் இருந்திருக்கேன். அப்பதான் நீங்களே பாத்துருக்கீங்க. அப்பதான் நம்ம உங்க அம்மா தான் கூட்டிட்டு போன முதல்ல நானும் போறேன். என்னங்க? Okay, let me again translate for you guys. And do you know like where the babies will mostly be? Just the kangaroos will be inside. This one is the red bum. Colorful one. Colorful one. Yeah, most like women, like in the women monkeys, they use this to like make like the men. They come. Oh, make like the men come. அட்ராக்ட் பண்ணும். men மங்கி அட்ராக்ட் பண்றதுக்கு அது. This is the men one, this is the woman one. Okay. சிங்கம். 2 சிங்கங்கள் படுத்திருக்கு பாருங்க. வண்டலூர்ல எல்லாம் வந்து நான் பாத்திருக்கேன். நல்ல குழி வெட்டி போட்டுருப்பானுங்க. நல்ல ஓபன் ஸ்பேஸ்ல ஓட விட்டுருப்போம். நல்லா அவ தெரியும். கறியெல்லாம் தூக்கி கொண்டு போடுவாங்க, நல்லா சாப்பிடுவோம். செலக்ட் சிங்கம். வயசாயிடுச்சு. உங்களை மாறி. ஆமா, உன்ன மாதிரி தான் அந்த படுத்தே கிடக்கு தூங்கிட்டு. ஆமா. இங்க ஒரு எம்மடி.
எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. That's the 雌 like woman. ஆமா உமன் அதான் படுத்து தூங்கிட்டு இருக்கு. That's a 熊 like the man. தூங்கிட்டு இருக்கு. தூங்குறதெல்லாம் ஒரு வரம். உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? புலி நல்லா சுத்துறாப்ல. அங்க பாருங்க புலி முருகன். ஐயோ ஆளையும் வந்தேன் பாருங்க. புலி முருகன் இது நல்லா ஆக்டிவா இருக்குங்க. இது வேற வெரைட்டி நினைக்கிறேன். அதான் ஒண்ணு வந்து ஃபர் ஜாஸ்தி இருக்குமா, இன்னொன்னு வந்து ஃபர் கம்மியா இருக்குமா. இது ஃபர் ஜாஸ்தியா இருக்குது. இது பேர் என்ன சொல்லலாம்? தொங் 东北虎。 தொங் பே ஹூ. No, this is not 东北虎，this is 华南虎。அப்படியா? சரிப்பா. ஒன்னு ஃபர் ஜாஸ்தி இருக்குமா, ஒன்னு ஃபர் கம்மியா இருக்குமா. ஃபர் ஜாஸ்தியா இருக்கிறது இதுல ஸ்னோ பிளேஸ்ல கூட இருக்கும் போல. சரி வாங்க. வெயில் கூட்டு வெயில் தாங்க முடியலனால அடுக்குவேன். அடுக்குவேன். புலி அடக்குவியா? புளிய போய் புலி அடுக்குவியா? புலி அடுக்குவேன். அவன் வேணுக்கு 1000 பிரச்சனை தான். ஸ்டாலின் பேருக்கு சைனா வந்தது வந்து ஒரு பிரச்சனை தான். அவருக்கு பயங்கரமா வேர்க்கும். அதுவும் எஸ்பெஷலி சம்மர்ல எல்லாம் நனைஞ்சிருவாப்புல. இங்க இருக்க நிறைய பேருக்கு வந்து வேர்க்க மாட்டேங்குது. அதுவும் எஸ்பெஷலி பொண்ணுங்க வந்து மேக்கப் போட்டு அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கன்னு தெரியல. இல்ல அது ஸ்வெட் ப்ரூஃபா என்னன்னே தெரியல. ஒரு சொட்டு இந்த நூண்டு கூட வேர்க்காது. அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தா என்ன செய்யணும் அடியே பார்க்க எரியும் போல. எப்ப பார்த்தாலும் ஊத்துது. மேல ஏறி போய் வந்து சாப்பிடுது. ஏற முடியாது பாவம். தடுமாறி ஏறும். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நமக்கு மட்டும் தான் வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா ஹிப்போபோட்டமஸ்க்கும் வெயில் தாங்க முடியல போல. நாங்கள் போனதுலேருந்து தண்ணிக்குள்ளே தான் இருந்தது. ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை நீங்கள் முன்னாடி பார்த்துருந்துருப்பீங்க. நாங்களும் வெளில வந்துடும் பார்த்தோம், வரவே இல்லை. நம்ம ஊரில் ஹிப்போபோட்டமஸ் இருக்கா ஏதாவது ஒரு ஜூவில், எந்த ஜூவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். இல்லை ஹிப்போபோட்டமஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். யானை அதான் இல்லைங்க. நீ யானை இருக்குது பாரு. இருக்கு இந்த யானை இருக்கு. ஏங்க யானை இருக்கு பாருங்க. இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஆனா பழசு ஏன்னா அதுவே பாவம் தேஞ்சு நோஞ்சு போயிருக்கு. மீன் பழசு இல்ல, அது பேர் என்ன, வயசாயிருச்சு. எங்க வாழை மரம் இருக்குங்க. பேசாம வாழை இலையை அறுத்துட்டு போயிருவோமா? நாளைக்கு சாம்பார் கிம்பார் வச்சு சாப்பிடலாம். வாழை இலையில போட்டு சாப்பிடுவோம். தலைவர் உள்ள போறாப்ல போல. தரிசனத்தை கொடுத்துட்டு போங்கப்பா. தண்ணி சகதி மாதிரி விட்டு கிடக்கு அப்படியே. ஏங்க மூவ் பண்ணி வர முடியாதோ? இதுவரையும் வரலாம்ல. புளியா கிடக்கா? ஓகே 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 ஓகே. அவ்வளவுதான். அதுக்கு மேல வண்டி செயல்படவில்லை. 3 மணி நேரத்துக்கு மேல டயர்ட் ஆகி விட்டது வண்டி. வெயில் பயங்கர வெயில். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் வெயில். ரெஸ்டிங்ல உட்காந்துருக்கோம். சரி இப்ப டாடி கேட்போம். டாடி அங்க சிங்கப்பூர்லயுமே நீங்க நிறைய பாத்துருப்பீங்கல்ல ஜூலாம். அங்க இருக்க ஜூக்கும் இங்க இந்த ஜூக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? இல்ல ஏதாவது அனிமல் ஏதாவது வித்தியாசமா இருக்கா? ஏதாவது அனிமல்லாம் அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது சிங்கப்பூர் வந்து ஒரே இடத்துல. முன்ன வந்து எப்படின்னா பேட் பார்க்குன்னு ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க, ஜூராங் பேட் பார்க். அங்கே போனால் பறவைகளுக்கு ஃபுல்லாக அங்கே தான். அதை அப்படியே கொண்டாந்துட்டாங்க மண்டாய் ஷூவோட சேர்த்தே. பேட் பார்க் ஒரு சைடு, இங்கிட்டு விலங்குகளுக்கு. ஆனால் நிறைய அங்கே எல்லாமே பார்க்கலாங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம். பாம்பு வகையில் அத்தனையும் பார்க்கலாம். பறவை வகையில் சிறு இந்த பறவையில் ஒரு பறவை ஒன்று இப்படியே மூடு தெரியுமா, தட்டை வச்சு மூடிக்கிறோம். அது மூடிக்கிட்டு ஒரு தலை உள்ளுக்கிறது தெரியாது இருக்கான்னு. மழை பெஞ்சா மூடிக்கிறோம். அந்த பறவை இருக்குது. இன்னொரு பறவை வந்து மூக்கை உள்ளுக்க உடைச்சி சும்மா பந்து மாதிரி உருண்டு கிடக்கு. அதெல்லாம் இருக்குது. அம்மா இருக்கும்போது குடியுடைய காமிச்சேன். அந்த மாதிரி வித்தியாசமான பறவை. என்ன இங்கே இருந்த ரெஸ்ட் ஏரியா அங்கே அதிகமாக இருக்குது. அங்கே வந்து இவ்வளவு விஸ்தாரம் இருக்காது இந்த ஏரியா. ஆமாம், ரெஸ்ட் ஏரியா இங்கே இங்கே ஒன்று இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்க்கலாம். அங்கே ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் இருக்கும் சின்னதாக ஒரு 5 பெஞ்சு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். என்னவா ஜீ ஃபார் ஜீப்ரா. இங்கே வா, இங்கே வந்து பாருதா. 3 நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ஊர்ல வெளியில தோட்டம் இருக்கும் தெரியுமா? மாட்டு கொட்டை பின்னாடி அந்த இதே பாருங்க. அந்த அந்த இந்த தொட்டியே பாருங்க. அதெல்லாம் செட்டப் அப்படிதான். அப்படிதான் டாடி. இல்ல அம்மாச்சி வீட்டுல முன்னாடி மாடு இருக்கும் தெரியுமா? அப்ப மாட்டு தொட்டி இருக்கும்ல, அதுல தவிட போட்டு கிட்ட சொல்லுவாங்க பாரு. இல்ல இந்த குதிரைக்கு எல்லாமே அது வந்து அந்த தொட்டிங்கிறது வந்து வேறப்பா. இது சிமெண்ட்ல கட்டியிருக்காங்க. ஒரு பாறை, செம்பிரான் பாறை. அதை வந்து அவங்க குடைஞ்சு தொட்டி மாதிரி வச்சு அதை தள்ளிட்டு வரும். அது தடுமாறி கீழே விழுந்து வச்சுக்க, ரெண்டா உடைஞ்சிரும். ஆமா, தெரியும். பக்குவமா வச்சுன்னா அந்த எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டுக்கு எதுக்கு வைக்கிறதுனா தவிடு போட்டு
இந்த இண்டு இருக்கிற போது மாட்டினுடைய நாக்கை பார்த்திருக்கியா சொரனே இருக்கும். ஆமா ஆமா இது வச்சு பார்த்தா சொன்ன அதான் அந்த சொனையெல்லாம் தின்னு நல்லா இருக்கு. இந்த தவிட்டு அப்படி அள்ளி லாசும் போது அது அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துடும். ஆமா ஆமா எனக்கெல்லாம் காலையில டியூட்டி என்ன தெரியுமா, எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா இது அள்ளணும், சாணி அள்ளணும். அள்ளி அதை அந்த சாணி அள்ளுறதுக்கு ஒரு என்ன கூட ஏதோ ஒரு மரம்பு கூட இன்னொன்னு அது களி. ஐயோ களின்னு ஒரு இது இருக்கு. அதை போய் கொல்லை எல்லாம் பக்கத்துல கொல்லை இருக்கும்ல நம்மளோட வயல், அதுல போய் உரத்துக்கு போடணும்னு சொல்லுவாங்க. சில நேரம்லாம் அந்த சாணி என்னத்தை திங்குமோ தெரியல, மாடு சாணியை நிறைய போட்டுரும், கழுத்தெல்லாம் வலிக்கும். அப்பெல்லாம் தூக்கி இருக்கேன் சின்ன பிள்ளை, நானும் தான் சேசு தூக்கி இருக்கேன் வயசுல. அப்பா வந்து எதுக்கு தூக்குறேன்னா, எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைனால நான் தான் கடைசி பிள்ளைன்னு உங்க அப்பா வீட்டு சேலம் முதல்ல துவச்சு கொடுத்துருக்கேன். ஆமா அது அது அள்ளுவோம். அதே மாதிரி தவிட கொட்டி தவிட வந்து தண்ணியில கையை விட்டு இது பண்ண சொல்லுவாங்க. அம்மாச்சி அதெல்லாம் தான் பண்ணணும், பொம்பளை பிள்ளை பண்ணு அப்படி. அப்படி இல்லப்பா, மாடு தண்ணி குடிக்கும் போது எப்ப பாக்கணும்னா, இந்த பசு மாட்டுலாம் தண்ணி குடிக்க பார்க்க கூடாது. அந்த காலத்துல உழவு ஓட்டிட்டு வந்து ஏறு ஓட்டிட்டு வந்து எங்க அப்பா சொல்லிட்டு போறாரு, தவிட்ட போட்டு வச்சிரு ரெடியா, புண்ணாக்கையும் போட்டு வச்சிருவாரு, தொட்டி நிறைய மூடிடு, அடுத்த மாடு ஏதாவது குடிச்ச ஊர் மாடு அப்படின்னு. கரெக்டா அங்க ஏதாவது வரும்போது தொட்டியை திறந்து விட்டோம்னா அது வர்ற வேகத்துக்கு அதுக்கு அந்த டயர்ல வர உழைச்சிட்டு கலப்பா பசியோட வரும். ரெண்டு முட்டிக்கிறோம் ஒரு தொட்டில முட்டு நட்டிக்கு அந்த நட்டிக்கு தொட்டில ஃபுல்லா இருக்க தண்ணி போலிய போயிடும். எங்க இருந்துச்சு அப்பா வீட்டுல, எந்த பக்கம் மாடு இருந்துச்சு அது நீ உனக்கு தெரியாது. எனக்கு தெரியலன்னு கேக்குறேன். ஆனா என்ன தெரியுமா, நான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இது பேசும்போது யோசிப்பேன் நான். செல்வினுக்கு ரெண்டாவது இங்கே வளர்றான் வேறையா, ரெண்டாவது இப்ப இருக்க ஊர்ல இருக்க பிள்ளைகளுக்கே தெரியாது. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் தவிடுனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மாடு தண்ணி குடிக்கிறது, வாட் இஸ் தவிடு அப்பா, அப்பா வாட் இஸ் தவிடு, வாட் இஸ் தவிடு, ஐ will tell you what is தவிடு. ஜிராஃப் 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 பார், வாட் இஸ் ஜிராஃப் பார். இப்படி வச்சிருக்காங்க சிங்கப்பூர்ல வெள்ளம் வெட்ட வெளி அது இருக்குடாடி, இது சிட்டி சென்டர்ல டாடி. இது இருக்கிறதுனால ரெண்டாவதுல இருக்காங்க. இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு மரபா ஒரு இடம் வச்சிருக்காங்க ஒதுக்கி படுக்க கொள்ள. அங்க அது இருக்காது, வெட்ட வெளியே. ஏசி வேற இதுகளுக்கு, ஏசி வேற இருக்கா. ஆமா ஜாலியா. இந்த பாரு, இந்த பாருங்க, இதானே சென்ட்ரலைஸ் ஏசி தானே சொல்லமா, அது செட்டப் தானேம்மா. ஏசி வேற உங்களுக்கு. மேல கண்ணாடி போட்டாங்க இருக்காதுங்கப்பா, பாவம் அதுகளும் மேல கண்ணாடி எல்லாம் போட்டு. ரைனோசரஸ், ரைனோசரஸ் பா, ரைனோசரஸ். ஏய் இது வரல, வருது பாருங்க, எங்க வருது வருது, இங்க வருது பாருங்க, எப்படி மூவ் ஆகி பின் போஸ்ட்ல வருது பாருங்க. முன்னாடிலாம் வந்து வெளியில நிற்கும், இப்போ வெயில் தாங்க முடியலன்னு உள்ள வச்சிருக்காங்க போல. அடே அப்பா, ஐயோ ஒரு ஆடு 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 போய் சேர்ந்தது. ஆடுங்க அது, எது ஆடு. இதுவும் ஆடு. ஆமா யாங் ஆடு. இதுவா? ஆமா ஆடு. எடா இவ்வளவு பெருசாட ஆடு இருக்கு. ஆமா ஆடு யாங்னு இருக்கு. It looks like cow. ஆமா தா லிங் யாங் அப்படினு இருக்கு. என்னடா அநியாயம் இது பேரு. தானாலே பெருசுதான். Ling yang. லிங் யாங் பெரிய ஆடு. பெரிய ஆடு தா லிங் யாங். பெரிய ஆடு மாடுன்றீங்களே அதோட ஆடுப்பா ஆடு. முன்னாடி இருக்கு பாருங்க, கொம்பு இந்த ஆட்டுக்குள்ள கொம்பு தான் இருக்கு. கொம்பு மான் கொம்பு மாதிரி இருக்கு வளைஞ்சு. ஆடு மக்களே ஆடு. இந்த ஆட்டை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. எங்க அப்பா அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மாடுன்ட்டாங்க. அது மாடு மாதிரியும் இருக்கு, குதிரை மாதிரியும் இருக்கு. மாடு மாதிரி தான் இருக்கு பாக்க. ஆனா இது ஆடு, அதுவும் ஆடு தானே. இந்த ஆடுலாம் ஒரு ஆடு போட்டோம்னா எல்லாரும் சாப்பிடலாம் போலயே, ஒரு ஊருக்கு மேலே சாப்பிடலாம் போலயே. இது மாடா? இது மாடு. ஆடு மாதிரி இருக்கு. லிங்னியோ மாடு. இது ஆடு மாதிரி இருக்கு, மாடுங்கறாங்க. அது மாடு மாதிரி இருக்கு, ஆடுங்கறாங்க. கேமோ கேமோ ரெண்டு இது இருக்கேங்க. ஹம்ப் தானேங்க, ஹம்ப் தானேங்க அது பேரு. ஜூவோட நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஒட்டகப்பால் கிடைக்குமான்னு கேளுங்க. ஆடு ஆடுன்னு சொல்லி மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மட்டனே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி சொல்றான் பாரு. சபலாமா சபலாமே. தம்பியோட மிமிக்ரி ஸ்கில்ஸ் எல்லாம் இப்பதான் காட்டுறாப்ல. அதுவும் கத்துதுரா, எசப்பாடு பாடுதே. ஏங்க இது நான் ஆடுன்னு நினைச்சேன். இது என்னது? டீர் கழுது. இது மான். மானா? ஆமா ஆடு இல்ல மான். அதோட இருக்கேங்க. ஆடா இருக்கு, குதிரைங்கிறாங்க. ஆமா இந்த பக்கம் பார்த்து இது வெள்ளாடுன்னு நினைச்சேன் நானும், பார்த்தா அது மானா, வெள்ளை மான். யாராவது வெள்ளை மான் பார்க்காதவங்க பாத்துக்கங்கப்பா.
என்னய்யா ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஐயா. இந்த ஆதுல இருக்கு போய் பாரு. இதுக்கு பேர் புள்ளிமான் ஸ்டாலின் சொல்றாப்புல, இல்லைன்னு சொல்லி எங்க அப்பா சொல்றாங்க. பாக்குற மக்கள் இது புள்ளிமானா இல்ல சும்மா மானா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. என்ன மான்? கிளைமான். கிளைமான் ரொம்ப இப்படி வரும் இந்த மானுக்கு. அப்படியா? மானுக்கு இப்படி வராது. சரி, ஏதோ ஒரு மான். புள்ளி இருக்கு, லைட்டா லைட்டா புள்ளி இருக்கு. இல்ல புள்ளி மானுக்குலாம் அப்படி வராது. இது என்ன புள்ளிராஜா கேஸ் வருமான்ற மாதிரில இருக்கு. இது புள்ளிமானா கிளைமானா? ஏதோ ஒரு மான், மொத்தத்துல மான். மான் போனிக்கனால அது அந்த மான். ஐயோ கடவுளே, ஐயோ இந்த அவர் பேர் என்ன? மதுரை முத்து. ஐயோ அண்ணே, நீங்க இந்த மாதிரி காமெடி பண்ணாலும் பண்ணீங்க, வீட்டுல தொல்லைகள் தாங்க முடியலண்ணே. இது இங்கே நிக்குது இந்த மான். ஐயோ சைனால வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ணுவாங்க, பேம்பர் பண்ணி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த சின்ன பிள்ளைக்கு ஸ்டாலர் தள்ளிட்டு போவாங்கல்ல, அதுல அந்த பிள்ளைய வச்சு தள்ளிட்டு போறான்டா. ஆமா. இல்லைன்னா இன்னைக்கு நைட்டே பிரேக்கப்பு. தம்பி எங்க போவான் பாவம், பச்சை புல்ல பாருங்க பாரு. ஷோ கொடுமை. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் சைனால தான் பார்க்கலாம். நீங்க அழகு போஸ்ட் கொடுக்குதுல்ல. பேண்டாவும் இருக்கு இங்க உள்ள. நம்ம பேண்டாவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேண்டா இதுக்கே போய் அவனுக்கே போய் ஃபுல் நிறைய பேண்டாஸ் பத்தி போட்டிருக்கோம். நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. பேண்டாஸ் பார்க்கணும்னு இருக்கவங்க. நீங்க அழகா சாப்பிட்டு பார்த்தீங்களா? இதுவுமே குவாய்ட் ஓல்டானது தாங்க. இதை உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியிலே இருக்கும் பேண்டா. ஆமா, அதான் பேண்டாவோட ஹோம். பேண்டா நிறைய பேண்டா, 3-4 பேண்டா இருக்கும் டாடி. இருக்கா என்ன? படுத்திருக்கு. இதெல்லாம் அழுக்கா இருக்கு. இது நல்ல அழுக்கா இருக்குல்லங்க. ஐயோ எவ்வளவு ஆகி போய் வச்சிருப்பாருங்க. இங்க பாருங்க பேண்டா குமிச்சு வச்சிருக்காப்ல. அதானங்க இவ்வளவு ஆகி போய் போடும் போல அப்படியே சாப்பிட போட்டு. அதானங்க சுத்தம் பண்ணாம வச்சிருக்காங்க. இல்ல அது இப்ப இருந்திருக்குமா இருக்கும். இன்னைக்கு உள்ளது. இன்னைக்கு ஈவினிங் இனிமே ஈவினிங் வந்து சுத்தம் பண்ணுவாங்களா? இருக்குமா இருக்கும். டயர்டா படுத்துருக்காப்ல. சாப்பிட ஆயிருந்து டயர்டா படுத்துருக்காப்ல. ஸ்டாலின் மாதிரி சாப்பிட இருக்க டயர்டாயி படுக்க. அது உனக்கே தெரியும். ஆடாடா ஏங்க பேண்டாங்களோட போட்டிருக்காங்க இல்லையா? பேண்டா தானடா அது. குரங்காங்க எப்படி சாப்பிடுது? என்னோட செல்வின் ஒன்ன மாதிரியே சாப்பிடுதாடா. ஏய் நீ உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கடா செல்வின். செல்வின் நீ உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிடுதுடா. அவ்வளவு முடி இருக்கு. பின்னாடி முடிய பத்தியா சீவி கொட்ட போலாம் பாருங்க. இந்த படத்துல பேய், இந்த பழைய காலத்துல பேய் படத்துல எல்லாம் அந்த டைட்ஸ் மாதிரி லெகின்ஸ் மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு பின்னாடி முடி உட்கார்ந்திருக்கும்ல. பின்னாடி பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு. எவ்வளவு முடி எங்க அது எவ்வளவு அழகா உருவி சாப்பிடுது. நல்லா சீவி கொண்டு போடலாம். பண்ணக்கூடாதா? இங்கே சொல்லியிருக்கு. ஆமா எவ்வளவு அழகா சாப்பிடுது பாருங்க. பாருடா மங்கி கூட அழகா சாப்பிடுதுடா. நீ ஒழுங்கா சாப்பிடுறியாடா? ஆமாடா. Food is very yummy. உனக்கு எம்மியா கொடுக்கல ஃபுட். சரிதான். அப்படி இருக்கு கதை. அதுக்கு பாருங்க விளையாடுறதுக்குலாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஊஞ்சல் பாருங்க. இது எல்லாமே இந்த ஸ்னோலையும் இருக்குமா? அதனாலதான் நிறைய ஹேர் இருக்கு போலங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு செங்டு ஜூல நம்மளோட பயணம் இனிதே நிறைவடைந்தது. இந்த வீடியோல நிறைய அனிமல்ஸ்லாம் காட்டியிருந்திருப்போம். நானே நிறைய அனிமல்ஸ் இந்த ஜூல வந்து தான் வந்து புதுசா பார்த்தேன். எந்தெந்த அனிமல்ஸ்லாம் நம்ம ஊர்ல இருக்கு, எந்தெந்த அனிமல்ஸ்லாம் நீங்க புதுசா இங்க இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுல குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா அந்த வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் வந்து காட்டுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய். வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கேக்கலையே. தாத்தா முடிச்சிட்டீங்க. ஆமா முடிஞ்சி. எங்க அப்பா டயர்ட் ஆயிட்டாங்கப்பா. வெயில் டயர்ட் ஆயிட்டு. சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அப்புறம் ஆமா சூப்பரா இருந்துச்சு. பார்த்துட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.